வெல்கம் டு மை சேனல் மஹி வேவ்ஸ். என்னோட சேனலில் வர வீடியோஸ் பார்க்குற எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. என்னோட வீடியோஸும் சில பேர் பார்க்குறாங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் இது ஆயில் கண்டெய்னர்ஸ் தான் நான் மீஷோலேருந்து வாங்கியிருந்தேன். இதோட ரேட் 145 அந்த ரேஞ்சில் தான் வந்தது. கரெக்டாக சரியாக தெரியல, 150 தான் இதோட ரேட்டு. ஈச் 1 லிட்டர் பிடிக்கிற மாதிரிங்க. நான் 1 லிட்டருமே பாட்டிலில் ஊற்றி வச்சிட மாட்டேன். நான் எண்ணெய் அரை லிட்டர் அந்த பாக்கெட் ஓப்பன் பண்ணி தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா ரொம்ப வெயிட்டாகவும் இருக்கும், கொஞ்சம் நம்ம ஊற்றுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் நான் அரை லிட்ரு வாங்கியிருந்துருக்கலாம், ஆனால் 1 லிட்டர் தான் நான் வாங்கிட்டேன். ஆனாலும் ரொம்ப பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. இது என்னோடய கிச்சனுக்கு நான் அழகுபடுத்துறதுக்காக தான் நான் வாங்கியிருந்தேன். ரொம்ப அழகாக இருந்தது. என்னோடய கிச்சன் ஃபுல்லாகவே மாடுலர் கிச்சன் பண்ணணும், ஆனால் அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் வால் ஃபுல்லாகவே எம்டியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இது நான் வாங்கியிருந்தேன். என்னோடய அடுப்புக்கு மேலே அது பேக் சைடில் இருக்கிற அந்த வாலில் தான் நான் மாட்டியிருந்தேன். அது மாட்டினதுக்கப்புறம் கிச்சன் ரொம்ப அழகாகவே தெரிஞ்சிச்சு. கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்குறதுக்கு. இதோட ரேட்டுமே 150 அந்த ரேஞ்சுக்குள்ளார தான். சைடில் இருக்கிற வாலுமே ரொம்ப பெருசாக இருக்கும். அதுக்கு சூஸ் பண்ணி வாங்கினது தான் இது அமேசானில் வாங்கினது 450 இதோட ரேட்டு. இது ரொம்ப அழகாக இருக்குது, கிச்சனுக்கு ஆப்டாக இருக்குது. இது லிவிங் ரூமுக்காக 2 வால் வாங்கியிருந்தேன் நான். இது ஆன்டிக் ஃபினிஷில் இருக்குது. 2 தான் சேமாக ஒரு இடத்துல மாட்டணும்னு எனக்கு ஆசை. பட் நம்ம ஒன்று வாங்கி பார்ப்போம், அதோட குவாலிட்டி கலர்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்னொன்று ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுருக்கிறேன். இந்த வால் கிளாக் இருக்குது பாருங்கள், இது ஒரு வின்டேஜ் ஸ்டைலில் தான் இந்த வால் கிளாக்கு. அதுக்கு பக்கத்தில் தான் இது 2 மாட்டலான்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கிறேன். இல்லை வேறு எங்கே மாட்டலான்றதும் இனிமேல் யோசித்து நம்ம வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் அதை மாட்டணும். இதோட ரேட்டுமே ஒரு 400 அந்த ரேஞ்சு. இது கரெக்டாக 399 400. அப்புறம் மீஷோவில் நான் வாங்கியிருக்க கண்டெய்னர்ஸ் தான் இது. இதில் ஃபில் பண்ணதுக்கப்புறம் இது தான் இந்த லுக்கில் தான் இருக்குது. இந்த பாட்டில் 1 kg பாட்டில் நான் இங்கே லோக்கல் ஷாப்பில் தான் வாங்கியிருக்கேன். இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர் மட்டும்தான் நான் மீஷோவில் வாங்கியிருந்தேன். கொஞ்சம் திங்ஸ் மட்டும்தான் என்னோடய கிச்சனுக்கு நான் வாங்கியிருக்கேன், நிறையா வாங்கலை இன்னும் திங்ஸு. இது வால் மாப் தாங்க. இது மாப்பிங் தான் போடுறதுக்காக தான் இது வாங்கியிருந்தேன். நான் இந்த வுட் டெக்ஸ்சரில் இருக்கிற இந்த டைல் கொஞ்சம் வரி வரியாக லைட்டாக கொஞ்சம் ஃபீல் பண்ணுற மாதிரி, கொஞ்சம் ரொம்ப ஷைனிங்காக வழவழலாம் இல்லாமல் கொஞ்சம் இருக்கிறதுனால டஸ்ட்டு அதிகமாக வருது. நீங்கள் பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். நான் ஒரு துணியை வச்சு லைட்டாக துடைச்சி பார்த்தபோது அழுக்கு நிறைய சேர்ந்துருந்தது. நைஸ் மண் அதிகமாக படிஞ்சிருந்ததுனால சரி, ரொம்ப ஹைட்டாக இருக்கிற இடத்துல இதை என்னால் துடைக்க முடியல. அதனால் இந்த வால் மாப்பிங் வாங்கியிருந்தேன். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு. நம்ம எட்டாத இடத்துலலாம் இதை வச்சு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். அதுமாதிரி அந்த கிளாத்துமே வாஷபிள் தான். நம்ம வாஷ் பண்ணி திரும்பவும் அதில் மாட்டிக்கலாம். ரொம்ப அழகாக இருக்குது. இதோட ரேட் ஒரு 300 அந்த ரேஞ்சில் வருது. மீஷோவில் தான் நான் வாங்கியிருந்தேன். நம்ம அழகான பொருள்லாம் வாங்கி நம்ம மாட்டினா மட்டும் பார்த்தாது, அதை டெய்லியுமே டஸ்ட்டு தட்டி விடணும். 2 நாளைக்கு ஒரு தடவை, இல்லை 3 நாளைக்கு ஒரு தடவை, இல்லை வீக்லி ஒன்ஸ் கட்டாயம் பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் நம்ம வீடு ரொம்பவே அழகாக இருக்கும். அதுக்கு இந்த வால் மாப்பிங்கே யூஸ் பண்ணி நம்ம டஸ்ட் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. இது ஒரு கோஸ்டர். இது ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் நான். இது ஒரு கோஸ்டர், டீலாம் வச்சு கொடுக்குற கோஸ்டர் தான் இது. நான் ரொம்ப அழகாக இருக்குன்னு நான் வாலில் மாட்டிக்கிட்டேன். இது என்னோடய ஃபர்னிச்சர் ஹாலில் லிவிங் ரூமில் இருக்கிறது. இதோட ரேட் 47,000 அது. இதை வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 5 இயர் ஆகுது. இதோட லுக்கு இன்னுமே புதுசாக இருக்கிறது எப்படின்னிங்கன்னா, நான் அதிகமாக தொடச்சிட்டே இருக்கிறேன். நான் 2 days ஒன்ஸ் நான் எப்படி தொடச்சிருவேன். நைட்டாவது தூங்க போகிற நேரமாவது இதை நான் தொடச்சிட்டு தான் நான் படுப்பேன் நான். அதனால தான் இவ்வளோ அழகாக கொஞ்சம் மெயின்டைன் ஆகிட்டு இருக்குது இது. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.